ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான கேசரி பேடா ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். பார்க்கவும் செம்மையாக இருக்கும், சாப்பிடவும் அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா முழுசாக வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க, கம்மியான அளவில் செஞ்சு காட்டுங்க, வீட்டில் செய்கிற மாதிரி செஞ்சு காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே செஞ்சது இந்த வீடியோ. நீங்களும் முழுசாக வீடியோ பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி கேசரி பேடா செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு கடாயை வச்சுக்கலாம். அந்த கடாயில் 250 ml பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றுனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொதி வர விடலாம். இப்போ இந்த பால் நல்லா சூடேறி வந்துட்டுருக்கு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது, அது என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. 1 கிலோ பால் கோவா எடுத்திருக்கோம். இது சுகர் கோவா, அதனால சுகர் இதில் சேர்த்துக்க போகிறதில்ல நம்ம. இப்போ இந்த பால் திக்காய் வந்த உடனே நம்ம இதில் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள் கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இது கொஞ்சம் திக்காய் வரட்டும், அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பால் கொதி வரப்போ இதுலேருந்து கொஞ்சமாக பால் எடுத்து ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சுக்கலாம். எதுக்காகனா நம்ம குங்குமப்பூ போட்டு ஊற வைக்க போகிற அந்த பாலில் அது கலர் வரணுன்றதுக்காக. இந்த பாலை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம முன்னாடியே பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த கிளாஸில் நம்ம குங்குமப்பூ போட்டிருக்கோம். இது இப்படியே கொஞ்சம் நேரம் ஊறி வரட்டும், அப்போ தான் அந்த கலரெல்லாம் ரிலீஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம இதை சேர்த்துக்கணும். இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் பால் எவ்வளோ திக்காய் வந்திருக்குன்னுட்டு. இந்த சமயத்தில் நம்ம கோவா சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுருந்தா 1 கிலோ கோவா தான் இதில் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா நைஸாகி வரணும், அந்த மாதிரி வர வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம சுகரே சேர்த்துக்கல, ஏன்னா நம்ம எடுத்துருக்கிற கோவாவில் சுகர் இருக்குது, அதனால் நம்ம இதுக்கு சுகர் சேர்த்துக்கல. அந்த சுகரே இது கரெக்டாக இருக்கும். அதுவே நீங்கள் சுகர்லெஸ் கோவாவில் செய்கிறோன்னாக்கா நம்ம சுகர் சேர்த்துக்கணுமா இருக்கும். இது சுகர் கோவான்றதுனால நான் ஈஸியாக செஞ்சு காமிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். வெறும் பால் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நல்லா நைஸாக வர வரைக்கும் இதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம். நீங்கள் வீட்டில் இமீடியட்டாக ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். அதனால தான் இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சுருக்கோம். இப்போ இந்த கோவா நல்லா நைஸாகி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் முன்னாடியே கரைச்சி வச்சுருந்த குங்குமப்பூ இதில் சேர்த்துக்கணும். அதாவது கேசரி பாலில் கரைச்சி வச்சுருந்தோம், அதை எடுத்து இதில் ஊற்றிக்கிட்டோம். முழுசாக ஊற்றுனதுக்கப்புறம் விடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கலர் மாதிரி வரும். நம்ம வந்து ஸ்டவ் ரொம்ப சிம்மில் வச்சு தான் செஞ்சிட்ருக்கிறோம். குங்குமப்பூ போட்டதுக்கப்புறம் பாருங்கள், அந்த கலர் பாருங்கள் அப்படியே மாறி வந்துட்டுருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பால்கோவா போட்டதுக்கப்புறம் நல்லா டீல் ஆகி வந்துச்சு இந்த பால்கோவா. திரும்பவும் இது கொஞ்சம் திக்காகி வர்ற வரைக்கும் இதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம் சிம்மில் வச்சுக்கிட்டு. இப்போ பாருங்கள் நல்லா திக்காகி வந்திருக்கு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்லா கலர் மாறி வந்திருக்கு, அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த குங்குமப்பூவெல்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எடுத்து காட்டுறோம் பாருங்கள். அடா அருமையாக இருக்குல்ல. இப்போ இந்த அளவுக்கு இது ரெடி ஆனது போதும். இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த சமயத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த கடாயிலே இருக்கட்டும். ஏன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கோம். அந்த கடாய் சூடில் இந்த மாதிரி மேலாக ஏற்றி விடலாம். இந்த கடாயை சுற்றி மேலே இந்த மாதிரி ஸ்வீட்டை ஏற்றி விடுறப்போ கொஞ்சம் நேரம் ஆறி வரும், அப்படியே திக்காயும் வரும். அதனால தான் இந்த மாதிரி ஏற்றி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற குங்குமப்பூவெல்லாம் பார்க்கவே செம்ம அழகாக இருக்கு இல்லையா? அருமையாக இருக்குங்க. இந்த கேசரி பேடா ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த கேசரி பேடா ஓரளவுக்கு ஆறி வந்திருக்கு, மிதமான சூடு இருக்குது. இந்த சமயத்தில் இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி முழுசாக வலிச்சு எடுத்து நம்ம ஒரு ட்ரையில் மாற்றி கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம் வாங்க. இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு ட்ரையில் மாற்றிக்கலாம். முழுசாக எடுத்து போட்டதுக்கப்புறம் அதை ஆற வைக்கணும். அதை கொஞ்சம் நேரம் ஆறி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் எப்படி உருண்டை பிடிக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஆற வச்சுருந்தா கேசரி பேடா நல்லா ஆறி வந்துருச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னுட்டு. எடுத்து காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறப்ப கையில் ஒட்டாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டான பதத்தில் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து உருண்டை ஆக்கிடலாம். அதுக்கப்புறம் எப்படி உருண்டை சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து உருண்டை கூட்டினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அந்த ட்ரையில். அந்த ட்ரை முழுசாக அந்த நெய்யை பூசி விட்டுடலாம். எதுக்காக நெய் பூசுகிறோன்னா, இந்த கேசரி பேடாவை சின்ன சின்ன துண்டாக்கி போட்டு நம்ம உருண்டை பிடிக்கணும். அது இந்த ட்ரையில் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக தான் இந்த ட்ரை முழுசாக நெய் பூசிக்கிறோம். இந்த மாதிரி முழுசாக பூசி விட்டுடலாம். இந்த கேசரி பேடாவில் சேர்த்துருக்கிற குங்குமப்பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கவே செம்மையாக இருக்குது பாருங்கள். இப்போ இதெல்லாம் சின்ன சின்ன உருண்டையாக்கி போடணும். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக கோவா எடுத்துகிட்டு கையில் இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறம் ஒரே மாதிரி சைஸில் வர்ற மாதிரி உருண்டை பிடிச்சி போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக்கி போட்டுக்கலாம். நம்ம எடுத்திருந்த 1 கிலோ கோவாக்கு நம்ம வந்து 1/4 லிட்டர் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு 1/2 கிராம் கேசரி கொடுத்துருக்கோம். பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கேசரி. இப்போ இது எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம சிறு சிறு துண்டாக்கி போட்டு ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். மீதி இருக்கிறதெல்லாம் இதே மாதிரி துண்டாக்கி போட்டுறேன்.
நம்ம எடுத்திருந்த கோவாவெல்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக்கி போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம இதை உருண்டை பிடிக்கணும். அப்படியே உருண்டை பிடிச்சோம்னா ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. அதனால் அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். நம்ம துண்டாக்கி போட்டிருக்கிற அந்த கோவாவெல்லாம் நல்லா கிளாஸ் ஃபினிஷ் வர்ற மாதிரி நம்ம உருண்டை பிடிக்கணும். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அதை எடுத்து கொஞ்சம் கையில் ரப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிட்டு பார்த்தோம்னா நமக்கு கிளாஸ் ஃபினிஷ் அப்படியே தெரியும். அதுக்காக தான் நெய் சேர்த்துக்கிறோம். அந்த மாதிரி செய்கிறப்போ தான் நமக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கிளாஸ் ஃபினிஷாக இருக்குது இல்லையா? மீதி இருக்கிற துண்டுகளெல்லாம் இதே மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி எடுக்கணும். நல்லா கிளாஸ் ஃபினிஷ் வர்ற மாதிரி இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிக்கிறோம் பாருங்கள். பார்க்கவே செம்மையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கண்ணாடி மாதிரி தெரியுது இல்லையா? இதே மாதிரி நம்ம இதை ஒரு ட்ரையில் அடிக்கிட்டே வந்துடுவோம். அதுக்கப்புறம் உங்கள் கையில் திரும்பவும் நெய் ட்ரை ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. பார்க்கும்போதே கண்ணாடி மாதிரி தெரியுது பாருங்கள். அந்த குங்குமப்பூ பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. அட 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 அருமையாக இருக்குங்க. மீதி இருக்கிற துண்டுகளும் இதே மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி எடுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 3 உருண்டை எடுத்து ஒரே டைம் உருட்ட போகிறோம். நீங்கள் உங்களால் உருட்ட முடிஞ்சால் நீங்களும் உருட்டுங்க, இல்லைனா ஒன்றே வச்சு உருட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். முதல்ல ஒரு உருண்டையை உருட்டுங்க, அதுக்கப்புறம் 2 உருண்டை உருட்டுங்க, அதுக்கப்புறம் 3 உருண்டை உருட்டுங்க. முயற்சி செய்வது தான் நல்லது. முயற்சி செஞ்சு பாருங்கள், அப்போ பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துடும். முழுசாக ரெடியாகன கேசரி பேடாவை பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது, சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு நினச்சிக்கலாம், அந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த கேசரி பேடா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி தெரியும், லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.